ஹலோ! காலையிலேயே இந்த சூரிய பகவான் எப்படி பளிச்சுன்னு பல்ல காட்டிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? உங்க ஊர்லயும் இதே மாதிரி வெயில் அடிக்குது அப்படின்னா, அத கமெண்ட்லலாம் போட வேண்டாம். நீங்க நல்லா ஹைட்ரேட்டா இருங்க. வீடியோக்குள்ள போலாமா? வீடியோ உள்ள வந்ததுமே நானும் என்ட பாட்டிலும்ங்கிற மாதிரி நானும் பாட்டிலோட நின்னுட்டுருக்கேன். பிகாஸ் த சன் இஸ் டூ ஹாட்யா. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ஆக்சுவலா பத்த மாட்டேங்குது. இன்னும் தாகம் எடுத்துட்டே இருக்கு. திஸ் இஸ் நாட் நார்மல் வாட்டர். இது வந்துட்டு சீரக தண்ணி. இந்த ஜீரக தண்ணியோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு சொல்லட்டுமா? இவன் என்னெல்லாம் பண்ணுவானா, டைஜஸ்டிவ் சிஸ்டமை ஹெல்த்தியாக வச்சுப்பான், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான், இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தி கொடுப்பான், நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸினை ரிமூவ் பண்ணி கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஹலோ, உங்களுக்கு உங்களை அழகாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ நம்ம அழகாக நம்மளை காமிக்கிறதுக்காக, அழகாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸில் தான் வந்து செலவு பண்ணணும்னு இருக்கா? நெவர். ஸோ நம்மளை அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போதும். நம்ம நீட்டாக அழகாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் இல்லாமல், எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணாமல், நிறையா லேயர் அவுட் பண்ணாமல், ஸோ இது எதுவுமே இல்லாமல் டெய்லி ஃபாலோ பண்ணுற விஷயத்தில், சின்ன சின்ன விஷயத்தில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். என்னோட பியூட்டி டிப்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஏதாவது விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹேர் ஆயிலிங் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர் ஆயில் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட் தான். ஹேர் ஆயில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா நம்மளுக்கே தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு இருந்த ஹேருக்கும் அண்ட் இப்போது நமக்கு இருக்கிற ஹேருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும் இல்லையா? எவ்ரி கேர்ள்ஸ் ரிலேட் திஸ் டைலாக்ல. எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது அவ்வளோ முடி இருந்துச்சு. ஆனால் ஸ்கூல் டைம்ஸில் நம்ம ஹேர் ஆயில், ஷாம்பூ தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஈவன் சீரம் டூ. அப்போ டெய்லியும் ஹேர் வாஷ் கூட பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். டெய்லியும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ தெரியுதா ஹேர் ஆயில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு? இப்போல்லாம் நிறைய டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஹேர் ஆயில் வந்துட்டு ஆக்சுவலி ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஹேர் ஆயில் வைக்கிறதுனால ஹேர் க்ரோத் ஆகிறது இல்லைன்னு. ஆனால் யூஸ் பண்ண நமக்கு தெரியும்ல. ஓகே, இந்த ஹேர் ஆயில் நமக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது தெரியுமா? நம்மளோட ஸ்கேல்பை மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட ஹேரை ஷைனிங்காக வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, ஹேர் டேமேஜ், பிரேக்கேஜ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீட் ப்ராடக்ட்ஸ் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சோஷியல் மீடியா நிறையா பேர் ஹீட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஹேருக்கு. ஸோ அந்த ஹீட்னால் வர ஹேர் டேமேஜஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஆயில் வைக்கிறதுனால கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதை ஸ்டாப் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹீட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கும்போதே ஹேர் ஆயில் வைக்காமல் இருந்தால் நம்மளோட ஹேர் அவ்வளோ டேமேஜ் ஆகும். ஸோ ஹீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம் அதே தப்பு பண்ணிகிட்டு இருந்தால் ஹேர் இன்னும் டேமேஜ் தானே ஆகும். ஸோ ட்ரை டு கீப் ஆயிலிங் அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ். இல்லைனா குளிக்கிறதுக்கு பிஃபோர் நைட் ஓவரால் நைட் ஃபுல்லுமே ஹேர் ஆயில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அடிக்கடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி பத்திரமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்கில் இருக்கிற டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி 1 ஸ்பூன், அதில் கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் தண்ணி. ஹனி வேணால் ஹனி ஆட் பண்ணிக்கலாம், தண்ணிக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், தயிர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அது யோர் விஷ். நான் இப்போது தண்ணி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது உங்களோட டார்க் நெக்கில் ஒரு சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நெக்கில் இருக்கிற டார்க்னஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நெக்கை நல்லா ஸ்மூத்தாக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் இதோட ரிசல்ட் வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு ஹேண்டில் இருக்கிற ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி இது நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். மீன்ஸ் வீக்லி ஒன்ஸ் கூட பண்ண மாட்டேன், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான். அண்ட் நம்ம ஹேரை வந்து ஹேண்டில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நார்மல் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்க, இல்லை பாடி வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும் ஹேரு. அந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா. அண்ட் இதை ஷேவ் பண்ணும்போது அப்வர்ட் டைரெக்ஷனில் அண்ட் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் 2 டைரெக்ஷன்லேயுமே வந்து பண்ணிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். திஸ் இஸ் த ப்ராப்பர் மெத்தட்னு நான் சொல்லலை, நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் ஷேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்வர்ட்ஸில் வந்துட்டு ஷேவ் பண்ணுவேன். ஸோ இதனால் ஹேர் க்ரோத் வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதில்ல, பட் என்னோடய ஹார்மோனல் பேலன்ஸ் பொறுத்து எனக்கு வந்து ஸ்லோவாக தான் வந்துட்டு ஹேர் க்ரோத் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஷேவ் பண்ணி முடிச்சதுமே ஒரு பேக் வந்து போட்டுக்கலாம் ஹேண்டுக்கு. அண்ட் இதை நம்ம ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடலை மாவு ஒரு ஸ்பூன், அப்புறம் அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள், அது கூட தயிர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி போட்டுக்கணும். கடலை மாவு ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மஞ்சள் வந்துட்டு நம்மளோட டேன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்தை வந்துட்டு ஸ்லோ பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கடலை மாவு நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம், பாடி வாஷ் மாதிரி. எந்த எஃபெக்ட்டும் வராது. அண்டு நம்மளோட ஸ்கின்னு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கெமிக்கல் ஃப்ரீ பாடி வாஷ் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ரெமிடி. ஸோ யூ கேன் ட்ரை திஸ். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலராக பாடிக்கு வந்து போட்டுக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஃபுல் பாடிக்குமே நீங்கள் பாடி வாஷ் மாதிரி கடலை மாவை யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காஃபி பவுடர் கம்பேர் பண்ணும்போது கடலை மாவு வந்துட்டு நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ கடலை மாவு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பேக் மாதிரி ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்து ரப் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக அப்ளை பண்ணும்போது போட்டுட்டு உடனே வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக பேக் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்கின்னை வந்து சீக்கிரம் ட்ரை பண்ணிடும். ஸோ அதனால் பேக் போடும்போது வீக்லி ஒன்ஸ் ஆர் 3 days ஒன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ரெகுலராக போடும்போது டக்குன்னு போட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கின்னுக்கு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு மில்க் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ மில்க் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மில்க்கை கிளென்சராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்குள்ளே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். அண்ட் நம்மளோட ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் ஆகும். பெஸ்ட்டு கிளென்சர் அப்படின்னா வந்துட்டு மில்க் தான் சொல்லுவாங்க. ஸோ மில்க் வந்து நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி கிளென்சராக யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு அதே மில்கில் கொஞ்சம் ரோஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேல் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரோஸ் பவுடரோட பெனிஃபிட்ஸ் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மில்க் அதிகமானதுனால இது ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மில் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக் லேயராக வந்து போட்டுக்கலாம். ஃபேஸ் பேக் இல்லைன்னா பேக் எது போடுறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் திக் லேயராக அப்ளை பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 2 லேயராக போட்டுட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறேன். அண்ட் இந்த ரோஸ் பவுடரை மில்கில் மிக்ஸ் பண்ணி போடும்போது நம்மளோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்குது, ஸ்கின்னை பிரைட்டனும் பண்ணி கொடுக்குது. ஃபேஸ் பேக் நீங்கள் எப்போ போட்டாலுமே வீக்லி ஒன்ஸ் ஆர் 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. I washed my hair with the hibiscus shampoo which I made and it works amazing. அண்ட் அந்த ஷாம்பூ சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அது வந்துட்டு ஹேரில் இருக்கிற டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இது செகண்ட் டைம் நான் அந்த ஷாம்பூ போட்டு என்னோடய ஹேர் வாஷ் பண்ணுறது. அண்ட் தென் கண்டிஷ்னரும் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்துட்டு ஹேரை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னரோட ரிசல்ட் வந்து சூப்பராக தான் இருக்குது. அண்ட் அதில் வந்துட்டு ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா அது ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் என்கிட்ட இல்லாதனால நான் யூஸ் பண்ணல. ஆனால் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட அது வந்துட்டு ஒரு 2 weeksக்கு மேலே இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அது இருக்கவும் இல்லை, ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ரிசல்ட் சூப்பராக இருக்குது. இப்போவே பண்ணி இப்போவே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அது ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு என்சைம் ஒன்று யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அது வந்துட்டு கண் எரியாது அப்படின்னு நினச்சா அது பயங்கரமாக கண் எரியுது. நம்ம நார்மல் ஷாம்பு போட்டால் கூட அவ்வளோ கண் எரிச்சல் இருக்காது. அதை விட அதிகமாக வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஐஸ் ஓப்பன் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அது கண்ணுக்குள்ளே போச்சுன்னா அது கொஞ்சம் செம எரிச்சலாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் த வெப்பன் விச் இஸ் கால்ட் மயிர் கோதி. அண்ட் திஸ் இஸ் சஜஸ்ட் பை மை மதர்-இன்-லா. இது வந்துட்டு ரொம்ப ஓல்டு டேஸில் வந்துட்டு கேர்ள்ஸ் யூஸ் பண்ண ஒரு டூல். எதுக்கு அப்படின்னா நம்ம டீடாங்கிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது. அண்ட் பின்னாடி இருக்கிற அந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நம்மளோட ஸ்கேல்பில் வந்துட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம டீடாங்கிள் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ முடி வந்துட்டு வரதே இல்லை. நார்மலாக சீப்பில் கோம் பண்ணும்போது, உட்டன் சீப்பில் கோம் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோ முடி வரும். பட் இதில் அவ்வளோ முடி வரவே இல்லை. இது கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஏதோ ஒரு மூலையில் கிடக்கும், எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.